ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் எப்படி ஜிஎஸ்சியும் மேக்ஸையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், பட் நிறைய பேர் கேட்குறதுனால இதை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 months என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன பண்ணலாம். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஐஎன்எம் மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறேன், அதாவது மாடர்ன் இந்தியா மட்டும், ஏன்ஷியன்ட் இந்தியாவையும் மிடிவல் இந்தியாவையும் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஃபஸ்ட்டு இருந்தது இது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்கிறத படிக்கிறேன். ஸோ இது 6th 9th 11th எத்திக்ஸ் புக்கு 4 இதுலேயும் கவர் ஆகுது. 4யுமே ஸ்டாண்டர்ட் வைஸாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது. இப்போ ஐஎன்எம்மை பொறுத்த முடிக்கும் 10th ஹிஸ்ட்ரி புக்கில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். 10th ஹிஸ்ட்ரி புக்கில் முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 to 10 லெசன், அதாவது 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் முடிக்கும். 5 6 7 8 9 10 மொத்தம் ஒரு 6 லெசன் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து ஜாகிரஃபியை பொறுத்த முடிக்கும் 10th ஜாகிரஃபியில் இருக்கிற 7 லெசன், 10th ஜாகிரஃபியில் இருக்கிற 7 லெசன். ஸோ அப்போ இங்கே ஒரு 7 லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த முடிக்கும் +1 +2 எக்கனாமிக்ஸ் தான். ஸோ மொத்தத்துக்கு ஒரு 14 to 15 லெசன் வரும். ஸோ அதை இங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ 11th புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை 12th ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஸோ நம்ம ஏற்கனவே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். எப்படி ரிவைஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் ஜிஎஸ் ஸ்டடி பிளானில் தனியாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பிகினர்ஸ் பொறுத்த முடிக்கும் ரிவிஷனை இங்கிறதே ஆரம்பிச்சிருங்க. ஸோ டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், எல்லாமே மந்த்லி ரிவிஷன், எல்லாமே முதல்ல படித்தது ஒரு 40 நாள் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த 40 நாளையுமே என்னால் ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிள் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எப்படி ரிவைஸ் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாலே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 months இது என்னால் ரிவிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அடுத்து நான் ஒரு 3 to 4 months நான் ரிவிஷன் இதே மாதிரி கொண்டு போகிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஸோ அதனால் பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறப்பே ரிவிஷனோட உங்கள் பிளானே எப்படி இருக்கணும்னா ரிவிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரிவிஷன் கரெக்டான இன்டர்வல்ஸில் அதுக்கான டைம் அதுக்கு ரிவிஷனுக்கு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பாலிட்டியை பொறுத்த முடிக்கும் இந்தியன் பாலிட்டி தான் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மிகாந்த் புக்கு. ஸோ அதில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக சிலபஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் இல்லை வேறு ஏதாவது நோட்ஸ்னாலும் ஓகே, இல்லை தமிழ் மீடியத்துக்கு வேறு புக்கு இதே புக்கு அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலும் ஓகே, இல்லை ஸ்கூல் புக்குனாலும் ஓகே. ஸோ எதுனாலும் ஓகே. ஸோ அதை ஃபஸ்ட்டு டாபிக் வைஸாக படிக்கிறது. எனக்கு என்னமோ ஸ்கூல் புக்கை காட்டியும் இப்படி படிக்கிறது, இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கோ இல்லை அதை அப்படியே தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்டான புக்கோ எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான 4 சப்ஜெக்ட். ஸோ இதில் யூனிட் 6, ஸோ யூனிட் 5 அப்படிங்கிறப்ப இந்த எக்கனாமிக்ஸு, இங்கே எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்தது தான் யூனிட் 5. ஸோ அதனால் இங்கே இதை படிக்கிறப்பே நமக்கு யூனிட் 5 கவர் ஆகிற போகுது. யூனிட் 6 நம்ம ஐஎன்எம்மில் 10th ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பே கவர் ஆக போகுது. அதேமாதிரி யூனிட் 5ல் தமிழ்நாடு ஜாகிரஃபியும் வரும். ஸோ இங்கே 6வது 7வது லெசன் படிக்கிறப்ப இந்த யூனிட் 5 கவர் ஆகிற போகுது. ஸோ யூனிட் 6 பொறுத்த முடிக்கும் தமிழ் புக்கில் நான் இந்த 200 days ஜிஎஸ் ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் தமிழ் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை முதல்ல கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் டாபிக்ஸ், ஹிஸ்ட்ரி புக்கில் சோசியல் புக்கில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை கவர் பண்ணுங்கள். ஸோ அதை வருஷப்படி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பேசிக்கான ஸ்டடி பிளான். ஸோ இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் முதல்ல நான் படிக்கணும். அப்போ இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், ஹிஸ்ட்ரி படிக்கிறப்பயே ஏன்ஷியன்ட் மிடிவலும் ஐஎன்எம்மும் ஒரே நேரத்தில் படிக்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு பிளாக் தான். நமக்கு பழைய சிலபஸில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தனியாக இருக்கும், ஐஎன்எம் தனியாக இருக்கும். ஸோ அப்போ படிக்கிறப்ப மட்டும் தனித்தனியாக படித்தோம். ஸோ இப்போ மட்டும் ஏன் இந்த டவுட் வருது, இதை முடிச்சுட்டு தான் ஐஎன்எம் போகணுமா அப்படின்லாம் கிடையாது. இது தனி டிபார்ட்மெண்ட், அது தனி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது வேறு பிளாக், அது வேறு பிளாக். ஸோ ஏன்ஷியன்ட் படிச்சுட்டு மிடிவல் படிக்கிறதுல ஓகே, அது ஓகே. பட் ஏன்ஷியன்ட் மிடிவல் படிக்கிறப்ப ஐஎன்எம் படிக்கலாமா, தாராளமாக படிக்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணவுடனே நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாமே புக் சோர்ஸஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 17 லெசன் இருக்குது, இங்கே ஒரு 15 14 கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஒரு சைமல்டேனியஸாக இங்கே கொண்டு போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப மொத்தத்துக்கு ஆரம்பத்தில் நம்ம பார்த்தா ஒரு 40 லெசன். இதெல்லாம் நான் லெசன் வைஸ் நான் சொல்லலை, பட் இருந்தாலும் நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 40 லெசன் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 to 3 months இதை முதல்ல கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ புக் வைஸ் படிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னில் எல்லா யூனிட்டையுமே நான் டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறப்போ ஒரு 2 to 3 months எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் பிகினர் இல்லை, நான்
ஓரளவுக்கு ஜிஎஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆயிரும். ஸோ அதனால் இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கான பிளான் இதுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நான் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். பட் ரெகுலராக ஒரு 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிங்க. என்ன படிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி படிக்கணும், அதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்குனா போதும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்னால் பெருசாக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா கூட ஓகே, சும்மா லைட்டாக ஏதாவது ஒரு வீடியோவோ இல்லை ஏதோ நியூஸ் பேப்பரில் மட்டும் கூட மேலாப்பில் இருக்கிற ஹெட்லைனை மட்டும் கூட பார்த்துட்டு கவர் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நமக்கே ஒரு புரிதல் வந்துடும். சிலபஸில் இதெல்லாம் இருக்குது, அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸை மட்டும் எல்லா பேஜ்லையும் ஹெட்லைன்ஸை மட்டும் கவர் பண்ணணும். எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படித்தா போதுமானது. அது போக பெரிய ரிஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். அடுத்து மேக்ஸை பொறுத்த முடியும், ஏற்கனவே நம்ம மேக்ஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா டாப்பிக்குக்கும் நோட்ஸ் எழுதுகிறேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுகிறேன். ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிறேன். ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒவ்வொரு ஈச் டாப்பிக்குக்கும் நான் எழுதுகிறேன். ஸோ டாபிக் வைஸ் நான் எழுதுனதுக்கு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தெரியாத சம்மில் அந்த நோட்ஸில் கொண்டு போய் நான் ஆட் பண்ணி என் நோட்ஸை நான் என்ஹான்ஸ் பண்ணி என் நோட்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மேக்ஸை பொறுத்த முடியும் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்காவது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை எல்சிஎம் ஹெச்சிஎஃப்கோ எனக்கு ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு அகாடமிலையோ ஏதோ ஒரு கிளாஸ்லையோ நான் பார்த்து படித்து எனக்கு ஒரு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு அது ரிலேட்டட் இருக்கிற அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். தெரியாத கொஷின்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அந்த நோட்ஸில் போய் எழுதுகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்கும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு ஒரு 25 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கு வராதிங்க. ஒரு டாபிக் நான் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் என்கிட்ட ஒரு 30 பக்கத்துக்கு ஒவ்வொரு எல்லா மாடல் சம்முமே அதில் கவர் ஆகிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்தந்த டாப்பிக்கு மட்டும் என்ன இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுமே வீடியோஸ் வந்து பிவைக்யூ அப்படி தான் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு என்னன்னு சொல்லி பிவைக்யூ தனியாக கொடுத்துருக்கோம். மென்சுரேஷனுக்கு தனியாக, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு. ஸோ அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்குக்கே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு போங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் நோட்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் கவனம் இப்போதைக்கு செலுத்த வேணாம். ஏன்னா நோட்ஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த புண்ணியமும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் அந்த நோட்ஸு அப்படிங்கிறது அது வந்து ஒவ்வொரு நான் ரெடி பண்ண ஒரு 30 பக்கமும் எனக்கு அங்கே ஒரு கொஷினோ 2 கொஷினாவோ மாறப்போகுது அப்படிங்கிறது எப்போனா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வரும். ஸோ நம்ம இப்போ பெரும்பாலுமே சிங்கிள் டாப்பிக்காக தான் நம்ம வீடியோஸ் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு மொத்தமாகவும் நமக்கு கொடுக்குறோம். ஸோ மொத்தமாகவும் ஆக்சுவலாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பிகினர்ஸ் இல்லாதவங்க மொத்தமாக ஒரு 20 கொஷின் இல்லை ஒரு 10 கொஷினோ எல்லா மாடலுமே கலந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 சைடுமே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நோட்ஸ் ரெடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் மேக்ஸுக்கான அப்ரோச். ஸோ தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.